ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் கொல்லையிலே நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால என் ஹஸ்பண்ட் அதுலேருந்து ஒரு நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்து நான் தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவரே வெட்டி அது மேலே ஹாட் வாட்டர்லாம் போட்டு ஸ்கின் நல்லா அழகாக ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எனக்கு பீஸ் போட்டு கொடுத்துட்டாரு. நான் அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பெப்பர், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், 2 வெங்காயம், தேவையான அளவு காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக போட்டால் இந்த நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. அது நல்லா வதக்கிட்டு அந்த பவுடர்லேயே நம்ம இதுவும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கணும். 2 பழமான தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டுடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம பச்சை வாசனை அப்போ தான் போகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்ச அந்த நாட்டுக்கோழி எடுத்து அதில் போட்டுட்டு இதுவும் நல்லா ஒரு கிளறிட்டு அது மேலே மல்லி இலை போட்டு ஒரு கிளறிட்டு ஒரு விசில் 16லேருந்து ஒரு 20 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.